காதலர் தினத்தில் பகிர்ந்து கொள்ளப்படும் பரிசுகளும் அதற்கான காரணங்களும் என்ன என்பது குறித்து இன்றைய இன்டெப்த் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. இதோடு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. பிப்ரவரி 14 உலகம் முழுவதும் காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. செயின்ட் வேலண்டைன் நினைவாக கொண்டாடப்படுகிற இந்த காதலர் தினத்துல நிறைய பரிசு பொருட்கள் என்பது பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. ஒரு வார காலம் முழுவதுமாகவே ஒவ்வொரு நாள் அப்படிங்கிறது இந்த காதலர் தினத்தை ஒட்டி கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. இந்த காதலர் தினத்தில் பரிமாறிக்கொள்ளப்படும் பரிசுகளும் அதற்கான காரணங்களும் என்ன அப்படிங்கிறது தான் நாம இப்ப பாக்குறோம். குறிப்பா காதலர் தினத்துல பரிமாறிக்கொள்ளக்கூடிய பரிசுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீட்டிங்ஸ் கார்டு, ரோஸ், டெடிபியர் பொம்மைகள், சாக்லேட் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அப்புறம் ஆட்டின் பில்லோ, இந்த பொசு பொசுன்னு இருக்கக்கூடிய ஒரு இதய தலையணை, அதற்கு பிறகாக இணையர் சிலை, 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பது மாதிரியான ஒரு சிலை என்பது பொதுவாகவே எல்லாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மோதிரம், அதுக்கப்புறம் புகைப்படம், கடைசியா இன்டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற பூந்தொட்டி செடிகள் அப்படிங்கிறது பேசிக்கா பகிர்ந்து கொள்ளக்கூடிய பரிசு பொருட்கள் பட்டியல் இருக்கு. இதை தாண்டி இன்னும் ஸ்பெசிபிக்கா யூனிக்கா நிறைய பரிசு பொருட்கள் காதலர்களிடம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. சரி, இந்த காதலர் தின பரிசுகள் எதற்காக அப்படிங்கிற அந்த காரணத்தை பார்க்கும்போது பேசிக்கா கிரீட்டிங் கார்டு மற்றும் இந்த ரோஸ் அப்படிங்கிறது காதலை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக கொடுக்கப்படக்கூடிய பரிசுகளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த காதலை உறுதி செய்வதற்காக பகிர்ந்து கொள்ளக்கூடிய பரிசுகளாக டெடிபியர் பொம்மையும் சாக்லேட்டும் அந்த இடத்தை வகிப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதய தலையணை மற்றும் இணையர் சிலை ஆகியவை தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும் விதமாக வழங்கக்கூடிய பரிசு பொருட்களாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மோதிரம், புகைப்படங்கள், ஒரு முக்கியமான தருணங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை ஒரு ஃப்ரேம் போட்டு கிஃப்டா கொடுக்கிறது. அதுக்கப்புறம் பூந்தொட்டி, இவையெல்லாம் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக காலம் முழுக்க நான் உனக்கு துணையாகவும் நீ எனக்கு துணையாகவும் இருப்போம் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக கொடுக்கக்கூடிய பரிசுகள் அப்படின்னு இதை சொல்றாங்க. சரி, இந்த பரிசுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. அதுல விருப்பங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரஸ்பரம் காதலை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இதுல ஒரு பேசிக் பாயிண்ட். அதற்கு பிறகாக விருப்பம் அப்படிங்கிறது கோரிக்கை சார்ந்தது. ஒரு பரிசை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் சார்ந்தது. ஒருவேளை எதிர்பார்ப்பு அந்த பக்கம் இருந்து எனக்கு இந்த பரிசு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்தால் அதன் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஞாபகங்களை சேர்த்து வைக்கும் அடையாளம். காதலிக்கிற நேரத்துல நிறைய பரிசு பொருட்கள், வாழ்த்து அட்டைகள் இதெல்லாம் சேர்த்து வைக்கும் போது அதற்கு பிறகாக அதெல்லாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் காதல் தொடர்பான நினைவுகள் வரும் அப்படின்னு ஒரு ஞாபகங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது. சரி, இதுல விமர்சனம் என்ன எழுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பை பரிமாறிக்கொள்வதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்தந்த தருணங்களில் வெளிப்படுவதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் இருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றாக பார்க்கிற போது இது முழுக்க முழுக்க வணிக நோக்கிலான ஒரு விஷயமாக காதலர் தினம் பார்க்கப்படுகிறது. எல்லாமே பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கப்படுகிறது. ஒரு 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிற ஒரு ரோஜா செண்டு இன்னைக்கு 800 ரூபாய் வரைக்கும் விலை போகுதுன்னா அதற்கு காதலர் தினம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சக மனிதர்கள் மேல அன்பு பாராட்டப்படுவது ஒன்றுதான் இந்த காதலர் தினத்தை நாம் கொண்டாடுவதற்கான ஆகச்சிறந்த ஒன்றாக இருக்கும்.